பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சரி, சின்ன ஒரு செய்தி. நமக்கு தெரியாத ஒரு ரூம்குள்ளே போகும்போது, இதுவரையிலும் நம்ம போகாத ஒரு ரூம்குள்ளே போகும்போது வெளிச்சம் இல்லாமல் அந்த இடத்துல நடக்க முடியாது. ஏன்னா எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய கால் முட்டிடும். அதே நம்ம வாடிக்கையாக போயிட்டு வருகிற ஒரு ரூமாக இருந்தால் நம்ம லைட்டு கூட இல்லாமல் போயிடும். ஏன்னா எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம வேண்டிய பொருள் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஃப்யூச்சர் தெரியாத இந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் பாதையை தெளிவுபடுத்தும். நம்மளுடைய மனதில் இருக்கிற வெளிச்சத்தை இன்னும் உண்டு பண்ணும். இன்னும் நமக்கு வாழ்க்கையின் தெளிவை காண்பித்து கொடுக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்படியாக வசனம் சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக போயிடுச்சு. அகிலத்தையும் ஆண்டு வாழ்ந்து இன்னமும் ஜீவிக்கிற நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தை அவருக்கு தெரியும். அந்த வார்த்தையை அந்த தெளிவுபடுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. இன்னும் ஆழமாக கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் வாழுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பாதையை தெளிவுபடுத்துவார். God bless you all.